ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்லுகிறார் கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து. அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். ஆண்டவர் இங்கே எதை கண்டிக்கிறார்? யாரை கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார்? மாய்மலமான ஜீவியம் உள்ளவர்களை ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார். வார்த்தையிலே இனிமை, சிந்தையிலோ பொறாமை, வார்த்தையிலே அன்பு, உள்ளத்தின் ஆழத்திலோ அவர்கள் எந்த விதத்திலும் கெட்டு போய்விட வேண்டும், நல்லா இருக்கக்கூடாது என்கிற ஒரு பெரிய தீமையான நோக்கம். என கண்பானவர்களே, உள்ளத்தில் உள்ளவைகளுக்கும் வெளியே உள்ளவைகளுக்கும் உள்ள வித்தியாசமான ஜீவிதத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மாய்மாலம் என்பதாக. ஆகையினால்தான் ஆண்டவர் உங்கள் அன்பு மாயமற்றிருப்பதாக. நீங்கள் மற்றவரிடத்திலே காட்டுகிற அன்பு இருக்கிறது, அது உண்மையானதாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு உண்மை உள்ளது. ஆண்டவர் நம்மை பாராட்டின அன்பு உண்மையான அன்பு. நாம் மற்றவர்களிடத்திற்கு காட்டுகிற அன்பும் உண்மையாயிருக்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காத அன்பு. நம்மிடத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் நமக்காக ஜீவனை தந்தார். உண்மையான அன்பு, மாயமற்ற அன்பு பதிலை எதிர்பார்க்காது, பலனை எதிர்பார்க்காது, திரும்ப அன்பு கூறப்பட வேண்டும் என்று அது நம்மிடத்திலே எதிர்பார்க்காது. ஆண்டவர் இயேசு அப்படிப்பட்ட அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். மாயமற்ற ஜீவிதம் உள்ளவர்களாயிருப்போம். மாயமற்ற ஜீவிதம் உள்ளவர்களாயிருப்போமானால் நாமும் யார்? உள்ளத்திலே பட்சிக்கிற ஓநாய்கள். நம்மையும் ஆண்டவர் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு ஒப்பாகத்தான் பார்ப்பார். நம்முடைய உள்ளம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? நாம் மற்றவர்களோடு பேசும் பொழுது உண்மையை பேசுகிறோமா? பிறனோடு அவனவன் உண்மையை பேச கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நரகத்திற்கு போகிறவர்கள் பட்டியலில் வெளிப்படுத்தின விசேஷம் யாரை சொல்லுகிறது தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் பார்க்கிறோம். அங்கே பொய்யர் அனைவரும் என்று சொல்லுகிறது. நாம் மற்றவர்களோடு பொய்யை பேசுவோமானால் வாய்மாலக்காரர்கள். நாம் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவோம். அப்படிப்பட்ட மாய்மாலமான ஜீவிதம் நம்மிலே இராமல் காத்துக்கொள்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரம தகப்பனே, உம்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம். மாயமற்ற உண்மையுள்ள வாழ்க்கை வாழ எனக்கு எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.